வணக்கம். டைம் இல்லை, அதனால் ஒரு 2 வரியில் முடிச்சுக்கிறேன். உண்மையாகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மனம் நிறைவான நாள். நிறைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்துட்டா கூட இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி தவிர்க்க முடியாத நிறைய பணிகள் இருந்தாலும் கண்டிப்பாக அண்ணனுடைய பிறந்தநாளுடைய விழாவில் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமுயற்சி எடுத்து நான் கொஞ்சம் லேட்டாவது வந்துட்டேன். ஒரு சிலருடைய பிறந்த நாள் அல்லது ஒரு சிலருடைய பிறப்பு அல்லது ஒரு சிலருடைய சாதனைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கும். அவங்களுக்கு பின்னாடி பல 100 ஆண்டு காலங்கள் அது பேசப்படும். அந்த மாதிரி நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொன்னார். அவர் இல்லைனாலும் நீங்கள் அவரை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஐயாவுடைய இந்த பிறந்த நாள் அவர் நீண்ட நெடிய காலம், கிட்டத்தட்ட நம்ம இந்த தமிழரசு ஐயா சொன்ன மாதிரி 100வது ஆண்டு பிறந்த நாள் விழாவையும் ஐயா இதே தமிழ்ச்சங்கத்தில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறதுக்கு வயசில் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஐயாவுக்கு என்னுடைய நெஞ்சம் இனிய பிறநாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா நீண்ட நாள் நோய் நொடி இல்லாத உடலோட நல்ல ஒரு இதே சுறுசுறுப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். குழந்தை மனசுக்கு சொந்தக்காரர், அழகான சிரிப்புக்கு சொந்தக்காரர், இந்த மாதிரி நிறைய அவரை சொல்லிட்டே போகலாம். ஸோ தமிழுக்கு நிறைய தொடர்ந்து சேவையாட்டிகிட்டே இருக்காரு. ஐயாவுடைய முயற்சி விண்ணை தொடும் அளவிற்கு பல சாதனைகளை புரிய வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.